ஆன்மீகத்தை தேடி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னங்க அப்படின்னா, சனி ரெட்ரோகிரேட் ஆகும் காலம். இது தமிழ்லேயே எங்களுக்கு புரியலன்றோம். இதில் வேற ரெட்ரோகிரேட் அப்படின்னு வேற சொல்கிறீங்க, புரியலைங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் ஸ்லோ டவுன் ஆவார் அப்படின்னு சொல்லலாம். அவர் பொதுவாகவே மந்த கிரகம் தான். இந்த காலகட்டம் அவர் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிதானமாக மூவ் பண்ணுவார் அப்படின்றது உண்டு. இது நிதானமாக மூவ் பண்ணுறதுனால அவர் பின்னோக்கி செல்வது போல தோன்றும். இப்போ அவர் மீனத்தில் இருக்கார் இல்லைங்களா, மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வர போகிறாரா, பின்னோக்கி சென்றா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். மீனத்துலேருந்து அவர் கும்பத்துக்கு வர்றது இல்லைங்க, நட்சத்திர பாதங்களை கடப்பார் அப்படின்லாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 8/10/2026 வரைக்கும் ரேவதியில் இருப்பார். அதுக்கப்புறம் உத்திரட்டாதியில் போவார். சரி, இந்த சனி வக்ர பயிற்சி எப்பங்க அப்படின்னா, ஜூலை மாதம் 27லேருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும். சனி இப்போ தான் பயிற்சி ஆனாருன்னு வீடியோ போட்டீங்க, இப்போ சனி வக்ரகதின்னு வீடியோ போடுறீங்க, வக்ர பயிற்சின்னு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, இவங்களுக்குலாம் இந்த அஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் வேலையே இல்லைப்பா. இது வேலையே இல்லாமல் செய்யக்கூடிய விஷயம் இல்லைங்க. உங்களோட நல்லதுக்காக நாளைக்கு இது நடக்க போகுது, நீ உஷாரா இருந்துக்கோ. கெட்டது நடக்கணும் அப்படின்னா, நாளைக்கு இது நல்லது நடக்க போதுமா, நீ கொஞ்சம் இதுலேயும் பக்குவமாக இருந்து சூசகமாக இருந்து சில நல்ல விஷயங்களை பேக்கப் பண்ணி வச்சுக்கோமா. அந்த மாதிரி உங்கள் மேலே அதீத அக்கறையினால் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லலாமா. சரிம்மா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது 138 நாட்கள். 138 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படின்றது வரும். எந்த விதத்தில் மாற்றம் வரும்? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதத்தில் மாற்றம் வரும். பொதுவாக இந்த சனி வக்ரகதி அப்படின்றது பார்த்திங்கன்னா, எப்போ சூரியன் 5, 6, 7, 8, 9ஆம் பாவங்களில் போகிறாரோ அப்போ சனி ஆட்டோமேட்டிக்காக வக்ரகதி அடைவார். இதுதான் ஒரு சீக்ரசி, ஓகேங்களா? அதுக்கும் மேலே இந்த சனி வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டம் நம்ம பார்த்திங்கன்னா, ஒய் திஸ் டிலே, ஏன் நம்மளை சுற்றி எல்லாமே நிதானமாக செயல்படுது அப்படின்ற மாதிரி தோணும். நம்மளோட கர்மிக் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸை அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கர்ம வினைகளை அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்னொரு ஆஸ்பெக்டில் சொல்லணும் அப்படின்னா, உறவுகள் டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி தோணும். இப்போ பெரும்பாலும் உறவுகள் எப்பயுமே டெஸ்ட் மோடில் தானங்க போகுது. அப்படின்னாலும் இந்த காலகட்டம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நடக்கும் அப்படின்றது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் பல முக்கியமான விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக நடந்துடுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அப்போ என்னை சுற்றி என்னதான் நடக்குது அப்படின்னு நம்மளுக்கே ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் போது சனி பகவான் நேர்கதியில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறாரோ அதை விட உள்முகமாக ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுவார் அப்படின்றது உண்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்றது உண்மை. சரி, இப்போ நேரத்தை வீண் பண்ணாமல் உங்கள் ராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக இன்சிஸ்ட் பண்ணுறேன், அது என்ன அப்படின்னா, வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் குருவினோட பார்வையினால் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது. அது முற்பகுதியாகவோ ஒரு பின்னாடி பார்த்திங்கன்னா 40 நாட்கள், இந்த 138 நாட்களில் அப்ராக்சிமேட்லி 40 டேஸ் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு. ஆனால் குருனோட நேரடி 9ஆம் பார்வை சனி மேலே இருக்காது. ஏன்னா குரு பகவான் என்ன பண்ணுவார்? அதிசாரமாக சிம்மத்துக்கு பயிற்சி ஆவார். அதிசாரமாக குரு எதுக்கு சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாரு? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அடுத்த வருஷம் குரு பயிற்சியில் நான் உனக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு டீசர் அப்படின்னு சொல்லலாம். ஆக நாங்கள் 2 பகுதியாக சொல்லுவோம். குருவின் பார்வையில் சனி வக்ரகதி, குருவின் பார்வை அல்லாத சனி வக்ரகதி பலன்கள் அப்படின்றது முழுசாக பாருங்கள். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டன் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னா, ஆல்ரெடி ஜென்ம சனி. சனி பகவான் ஜென்மத்தில் உட்கார்ந்ததுலேருந்து நாங்கள் பாருங்கள் பல பேருக்கு மென்டாஸாக இருந்தோம், வெல்விஷர்ஸாக இருந்தோம். இப்போ எங்களுக்கு எங்கள் சுயம் சார்ந்து ஒரு முடிவு எடுக்கிறோங்க. குழம்புறோம். ஏன் குழம்புறோம், எதுக்கு குழம்புறோன்னே தெரியல. யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களோட சுயம் சார்ந்த முடிவுகளே எங்களால் கரெக்டாக எடுக்க முடியலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு விதமான கஷ்டம், மந்த நிலை, விட்டேத்தியான ஒரு வாழ்க்கை. எதுக்கடா வாழறோம், ஏண்டா வாழறோம், எவ்வளோ நாள் தான் எதிர்நீச்சல் போட்டு வாழறது போல வாழ்க்கையே வெறுத்து போச்சு, சலிச்சு போச்சு. கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. சனி பாட்டுன்னு அமைதியாக உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் பாட்டுன்னு சிவனேன்னு இருக்க போகிறார். அவரை நம்ம போய் நீ ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு அவரை நம்ம போய் பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பாட்டுன்னு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருந்தால் நல்லது மட்டுமே நடக்கும்மா. ஃபஸ்ட்டு விஷயம் இது, ஃபஸ்ட்டு ப்ளஸ். அதுக்கும் மேலே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 11 மற்றும் 12க்கு அதிபர்.
லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், அயன சயன போஜன மோட்சபரய ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். நிறைய மீனராசி அன்பர்கள் சுயதொழில் செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அவங்க லாபம் குறித்து நிறைய யோஜனைகள் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகணும், இப்படி கொண்டு போய் ஃபாரின் கிளைண்ட்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா நிறைய வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுட்டுருக்காங்க அப்படின்னா கூட, ஆரி ஒர்க் பண்ண ஒரு டிசைனிங் டெய்லரிங் ஷாப் வச்சுட்டுருக்காங்க அப்படின்னா கூட, டிசைனர்ஸாக இருக்காங்க, ஃபேஷன் டிசைனர்ஸாக இருக்காங்க அப்படின்னா கூட, அவங்களுக்கு அவங்களோட தொழிலை வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். சுக்கிரன் உச்சம் அப்படின்றதுனால டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்நிய தேசத்து மேலே ஒரு மோகம் அப்படின்றது இருக்கும். வெளிநாட்டு கரன்சிஸை கையாளணும், வாழ்க்கை வாழ்வதற்கு தானே, லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும். அப்போ இந்த காலகட்டம் அவங்களுக்கு லாபம் குறித்து, அவங்களோட தொழிலை வெளிநாடு கொண்டு போகிறது குறித்து, லாபத்தை வந்து ஒரு நியாயமான முறையில் எப்படி வந்து நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாம், இப்படி பல யோஜனைகள் இருக்குது. அப்படின்னா அதை சில யோஜனைகள், சில ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு பெருசாக நல்ல ஃப்ரெண்ட்ஸே இல்லையே, 1-2 ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது அமைஞ்சிடுவாங்க, கவலைப்பட வேண்டாம். என்னோட மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் அக்கா அண்ணெல்லாம் எப்படி உழுந்து கவனிக்கிறாங்கப்பா. எனக்கும் இருக்குதுங்களே, அக்கான்னு பேருக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்குதுங்க, அண்ணன்னு பேருக்கு இருக்குதுங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்குதுங்க. அப்படி அக்கா அண்ணா குறித்து உங்களுக்கு சில யோஜனைகள் இருக்குது, சில ஆசைகள் இருக்குது அப்படின்னா அது இவ்வளோ உண்டு நிறைவேறும், அந்த ஆசைகள் நிறைவேறும், ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் பாவத்துக்கும் சனி பகவான் தான் அதிபன். நான் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டப்பா, நான் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இது தீர்த்த யாத்திரை கொஞ்சம் வயசானவங்க தானே போடுவாங்க, ஒரு மிடில் ஏஜ் தானே போவாங்க, சின்ன பிள்ளைங்க வெளிநாடு டூர் போகணுன்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் போகணுன்னு ஆசைப்பட்டேன், குட்டி குட்டி டூர்ஸ்லாம் நான் அழகாக போகணுன்னு ஆசைப்பட்டேன், காஷ்மீர் போகணுன்னு ஆசைப்பட்டேன். இப்படி நிறைய ஆசைகள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஒரு ஆசைப்படுறதுக்கு என்ன இருக்குது, 10 பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கணும்னு கூட தான் ஆசைப்படுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆசைப்பட்டேன். ஒரு சூப்பரான ஜாக்குவார் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், பென்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமியாரே இல்லாத வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நாத்தனாரே இல்லாத வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஒத்த பையனாக இருக்க வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி எத்தனையோ ஆசைகள் நம்மளுக்கு. அந்த ஆசைகளில் சிலது நிறைவேறக்கூடிய காலகட்டம். அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதும் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் அந்த பாவத்துக்குரிய அவர் சில நல்ல வேலைகளை செய்வார், இதுவும் ப்ளஸ். நிறைய நல்ல வேலைகளை செய்வார், சில நல்ல வேலைகளை செய்வார், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி குருனோட பார்வையினால் வரக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் இந்த 40 டேஸ் 138 நாட்களில் கடைசி 40 நாட்கள் என்ன நடக்கும்? சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார், அதுவே நல்லது தான். குருனோட பார்வை இல்லை, அப்போ என்ன ஆகும்? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு திருப்பி ஒரு இனம் புரியாத குழப்பம், இனம் புரியாத மந்தநிலை, திருப்பி என்னமோ நான் நடுவில் ரொம்ப எந்துவாக செயல்பட ஆரம்பித்தேன், திருப்பி லைட்டாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆவறனே, திருப்பி குழம்புறனே, திருப்பி வந்து பார்த்திங்கன்னா என்னை சார்ந்த பல விஷயங்கள் வந்து நல்லா நடக்கிற மாதிரி தோணலையே, எல்லாமே தப்பாக போகிற மாதிரி தோணுதே, திருப்பி நான் வந்து முதல்ல இருந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையில் போய் மூழ்கிடுவேனா, திருப்பி ஒன்ஸ் ஃபார் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நான் அவள் தான் லிட்ரலி டவுனா, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். பெருசாக யோசிக்க வேண்டாம். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த 40 நாட்கள் சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டெஸ்டிங் வைப்பார் அப்படின்னா, செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நீங்களே திருப்பி மீண்டெடக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுவார். இந்த காலகட்டம் இஸ் அ செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் ஃபார் யூ பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீனம், எங்களுக்கு இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லதா கெட்டதா? இப்போ வரைக்கும் நிறைய நல்லது தானே சொல்லியிருக்கேன், அப்புறம் என்ன கெட்டதான்னு கேள்வி வேறு. எந்த கேள்வியும் வேண்டாம், எந்த குழப்பமும் வேண்டாம், நல்லது தான். சரிம்மா, இப்போ பரிகாரம் அப்படின்னா நாங்கள் என்னம்மா பரிகாரம் பண்ணலாம்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் காலபைரவ வழிபாடு. இன்னும் 4 வருஷம் காலபைரவ வழிபாடை தான் பண்ணணும். எங்களால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் கோயில் போயிட்டு உட்காந்து காலபைரவர் தேய்பிரை அஷ்டமிலாம் போனால் ஏகப்பட்ட கூட்டம் நிற்குதுமா. காலபைரவரை தேய்பிரை அஷ்டமியில் தான் வழிபாடு பண்ணும், வளர்பிறை அஷ்டமியில் தான் வழிபாடு பண்ணுன்றதே ஒன்று கிடையாதுமா. என்றைக்குனாலும் வழிபாடு பண்ணலாம். சரி, ஒன்று அப்படி போய் வழிபாடு பண்ணலாம், இல்லை அப்படின்னா இல்லையம்மா அந்த குறிப்பிட்ட நாளில் தான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் அந்த பூசணிக்காய், எலுமிச்சம்பழம், தேங்காய்லாம் விற்கிறாங்க, கரெக்டு தான். எப்போ அவங்களுக்கு வியாபாரம் ஆகுதோ அப்போ தானே விற்பாங்க, அந்த நாள் தான் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீட்லேயே எங்களால் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா, காலபைரவ அஷ்டகம் அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாஸும் வந்து பார்த்திங்கன்னா காசிகா புராதிநாத காலபைரவம் பஜே அப்படின்னு முடியும். பாராயணம் பண்ணுங்கம்மா, ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் வேலை தான். பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நல்லது உங்களுக்கு சாலிடாக நடக்கும்மா. வாழ்த்துக்கு. ஆன்மீகத்தை தேடி உள்ளம் தெளியும் வழி, இறைவன் அருளின் ஒளி.